ஹாய் 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாமுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் தரவா படிச்சிருப்பீங்க, புக் இன்டீரியர் படிச்சிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருப்பீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கூட எப்படி அவாய்ட் பண்றதுன்னு ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தெரிஞ்ச கொஸ்டின் கூட அட்டென்ட் பண்ண முடியாதுப்பா. அண்ட் மார்க்ஸும் நமக்கு லோவாயிடும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி டைம் மேனேஜ் பண்ணி எழுதுறதுங்கிறது நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ அந்த வகையில இப்ப 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துடலாம் தமிழை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சோ நம்மளோட எக்ஸாம் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9:45 AM to 1 PM வரைக்கும் இருக்கு. சரிங்களா? சோ 9:45க்கு நீங்க எக்ஸாம் ஹால்ல இருப்பீங்க. சோ போனதும் என்ன பண்ணணும், ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. சோ கொஸ்டின் பேப்பரை தரவா ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் அப்படிங்கறத பார்த்து பயப்படாதீங்க. சரியா? சோ தெரிஞ்ச கொஸ்டின் இதுதான் வந்திருக்கு, தெரியாது இவ்வளவு வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சிடாதீங்க. புக்கின் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸோட கொஸ்டின் பேப்பர் படிங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்த்துனே ரொம்ப பதட்ட ஆயிடாதீங்க, ரிலாக்ஸா படிங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் 10:55ல இருந்து 9:55ல இருந்து 10 o'clock வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் 10 o'clockல இருந்து 1 o'clock இருக்கிறது தான் நமக்கு எக்ஸாம் டியூரேஷன். இதுலதான் நம்ம வந்து எழுத போறோம், எப்படி டைம் மேனேஜ் பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் பார்ட் 1க்கு எடுத்துக்கோங்க. சோ பார்ட் 1 அப்படிங்கிறது ஒரு 1 மார்க்ஸ் தான். சோ 14 1 மார்க்ஸ் இருக்கும். 12th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் பேக் தெளிவா எழுதுங்க. புக் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அடுத்துக்கு போய்க்கலாம். சோ மேக்ஸிமம் 15 to 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அந்த 1 வேர்ட்ஸை முடிக்க பாருங்க. 15 மினிட்ஸ்ங்கிறது ரொம்ப மேக்ஸிமமா கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோ நீங்க புக் பேக்லாம் ரொம்ப தரவா இருந்தீங்கன்னா டக்குனு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 10:15ல இருந்து 45 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ். இந்த 30 மினிட்ஸ் நமக்கு பகுதி 2 வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? சோ 12 into 2 24 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு 2 மார்க்ஸ் கேக்குறாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த 7 into 2 14 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்க்குள்ள புக் பேக், புத்தக பயிற்சி வினாக்கள், மொழித்திறன் பயிற்சி வினா, அது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிரும். சோ அதுவெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 1 லைன்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ ரொம்ப கம்மியா டைம் எடுத்துக்கிறது தான் அதுக்கு. நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரா பிரசன்டேஷன் அப்படியே அச்சடிச்ச மாதிரி எழுதணும் இல்ல, 1 வேர்ட்ஸ் மாதிரி எழுதுறதுனால இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஒரு 10:45ல இருந்து 11:25 வரைக்குள்ள நம்ம என்ன பார்ட் 3 முடிச்சிடும். ஏன்னா இது 4 மார்க்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா 7 क्वेश्चंस நீங்க ஆன்சர் பண்ணணும். சோ 7 क्वेश्चन into 4 மார்க்ஸ் அப்படிங்கறப்போ நமக்கு 28 மார்க்ஸ் வந்துட்டு இதுல இருந்து தான் கேக்குறாங்க. சரிங்களா? சோ 45 to 11:25 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கம் வந்து நீங்க என்ன பண்ணலாம், 4 மார்க்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 மார்க்ஸ், அதாவது 7 क्वेश्चंस நீங்க எழுத போறீங்க. அது 4 மார்க்ஸ். சோ வந்து 3/4 மணி நேரம். சரிங்களா? 10:45ல இருந்து 11:25 வரைக்கும் இந்த 3/4 மணி நேரத்துல மேக்ஸிமம் நீங்க எந்த அளவுக்கு நீட்டா பிரசன்ட் பண்ண முடியும்னு பாருங்க. அளவான பாயிண்ட்ஸோட கீ பாயிண்ட்ஸ் வச்சு எழுதுங்க. அந்த 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நமக்கு அணி, திணை, துறை இதுல தான் கேட்பாங்க. சோ இது ஓரியன்டா வந்துட்டு நீங்க எந்த மாதிரி பிரசன்ட் பண்ணும் அப்படிங்கறத ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 11:25ல இருந்துட்டு 12:25 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் இருக்கா. சோ இந்த 1 மணி நேரத்துல நம்ம நெடுவினாவை முடிச்சிடறோம். சோ ஓகே, 6 மார்க்ஸ் இருக்கு, பகுதி 4 இருக்கு, மொத்தமா 3 क्वेश्चन அட்டென்ட் பண்ண போறோம். சரிங்களா? ARB அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். 3 क्वेश्चंस எழுத போறீங்க. அப்போ இந்த 3 क्वेश्चन அந்த 1 ஹவர்ல முடிச்சிடறோம். சோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்குது 12:25ல இருந்துட்டு 12:45 வரைக்கும். சரிங்களா? சோ இதுல நம்ம மனப்பாட பகுதியும் திருக்குறளும் வருது. சோ இந்த மனப்பாட பகுதி திருக்குறள் ரொம்ப பொறுமையா எழுதுங்க. சரியா? 4 லைன் தான் எழுத போறீங்க, 4 to 6 லைன் எழுதுவீங்க மனப்பாட பகுதி. கரெக்டா? சோ அதுக்கு ப்ராப்பரா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாம நீட் பிரசன்டேஷனோட எழுதுங்க. ஆத்தர் யாரு அப்படிங்கறது கம்பல்சரி எழுதுங்க. சரியா? அதுக்கப்புறம் 12:45 வரைக்கும் 1 o'clock வரைக்கும் எல்லா ஆன்சர்ஸையும் ரீசெக் பண்ணுங்க. ஏதாவது இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்குமா, ஏதாவது இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட் விட்டுருக்குமா அப்படிங்கறத ரீசெக் பண்ணுங்க. நீங்க என்னதான் ப்ராப்பரா அந்த டைமிங் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த மினிட்ல நீங்க செக் பண்ணல அப்படின்னா அதுவுமே நமக்கு என்ன ஆயிடும், ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிரும். சோ நீங்க செக் பண்றதுக்கு தனியா டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோ நம்மளோட டைமிங் என்னது, 2 o'clockல இருந்துட்டு 5 o'clock வரைக்கும் இருக்க டைமிங் சேம் அதே மாதிரி தான். சோ 10 மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வெரிஃபை பண்றதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 2 o'clockல இருந்து 5 o'clock வரைக்கும் தான் நமக்கு எக்ஸாக்டா எக்ஸாமோட டியூரேஷன். சரிங்களா? சோ இதுலயும் பார்ட் 1ல நீங்க 1 மார்க்ஸ் தான் வந்துட்டு
பார்க்க போறீங்க சரியா. சோ இந்த 1 மார்க்ஸ் 14 1 மார்க்ஸ்க்கு புக் பேக்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் 2 சேம் 12 into 2 24 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ் எழுத போறோம். இதுலயே இந்த புத்தக பயிற்சி வினாக்கள் அது போக செய்யுள் உரைநடையிலிருந்து 2 மார்க்ஸ் கேட்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிடலாம். அடுத்து பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 4 மார்க்ஸ் வந்து எழுத போறோம். 4 மார்க்ஸ் 28 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எழுதுறோம் சரிங்களா. சோ 245 இருந்து 325 வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. again 325 ல இருந்து 425 1 hour பாத்தீங்கன்னா நெடுவினாக்கு எழுதுக்கலாம். சோ தாராளமா 1 hour இருக்கு. சோ இந்த 1 hourல 3 நெடுவினாக எழுத போறீங்க 6 மார்க்குக்கு. சோ ரொம்ப பக்கமா எழுதணும்னு கிடையாது. ஆக்சுவல் பாயிண்ட்ஸோட நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் உங்களுக்கு 1.5 pages இருக்கிற மாதிரி எழுதுங்க, போதுமானது. அதுக்கப்புறம் பகுதி 5, இந்த பகுதி 5ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மனப்பாட பகுதி கேட்பாங்க சரிங்களா. சோ மனப்பாட பகுதி அப்படிங்கிறப்போ நமக்கு 6 மார்க் கேட்கலாங்க. இது 4+2 மார்க்ஸா இருக்கும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 6 மார்க். இதுல கண்டிப்பா திருக்குறளும் கேட்பாங்க, நமக்கு வேற இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் கேட்பாங்க. சோ 12th என்ன இருந்துச்சு ஆக்சுவலி அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 15 minutes பார்க்கும், நீங்க ரீசெக் பண்றதுக்கு வச்சுக்கோங்க சரியா. சோ 12th பேட்டர்னே தான் நமக்கு மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுத போறோம். அண்ட் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ்க்கு எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் கரெக்டா. சோ இந்த எக்ஸாமை ப்ராப்பரா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இதை வந்து கீப் அப் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா. ஸோ நம்மளோட எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:45 AM to 1 PM வரைக்கும் இருக்கு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த ஒரு 10 minutes கொஸ்டின் பேப்பரா ரீட் பண்ணுங்க. சேம் 11th and 12th என்ன சொன்னமோ அதே மாதிரி தான், பதட்டப்படாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ண போறோம், தெரியாதுக்கு ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம் சரியா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தானே, ஸோ அதனால நர்வஸ் மட்டும் ஆயிடாதீங்க. நர்வஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை என்னதாயிடும், தப்பா எழுதிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:55 இருந்து 10 AM வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 10ல இருந்துட்டு 1 o'clock வரைக்கும் தான் நமக்கு எக்ஸாக்டான எக்ஸாமோட டியூரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்றீங்க, நமக்கு 15 1 மார்க்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதுல 10 to 12 1 மார்க்ஸ் புக் பேக்ல இருந்து தான் கேட்கறாங்க. பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு மனப்பாட பகுதி இன்கேஸ் நீங்க வந்து ஆர்டர் ஃபாலோ பண்ணல, மனப்பாட பகுதியும் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதலாம். இல்லைன்னா 1 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. உங்களுக்கு அந்த பாடல் வரி கொடுத்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஆன்சர் தெரியலன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த டைம் நம்ம வேற கடைசியில வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1 மார்க் லைன் பை லைனா போறீங்க அப்படின்னா 15 minutes பக்கம் எடுத்துக்கோங்க, போதுமானது. அதுக்கப்புறம் நமக்கு 10:15ல இருந்துட்டு 10:35 வரைக்கும் நீங்க 2 மார்க்ஸ் வந்து எழுதலாம் சரியா. டோட்டலா 9 2 மார்க்ஸ் எழுத போறோம் 18 மார்க்ஸ்க்கு. ஸோ வந்துட்டு ஒரு 10:15ல இருந்து 10:35 வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டா போதுமானது சரியா. சோ ஈஸியா எழுதிடலாம். நீங்க 1 லைன்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். என்ன மேம் 2 மார்க்கு இவ்வளோ மார்க்ஸ், இது கம்மியா இருக்கேன்னு நினைக்காதீங்க, நம்மளால பண்ண முடியும். அடுத்து 10:35ல இருந்துட்டு 11:05 வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணும். டோட்டலா நமக்கு 18 மார்க்குக்கு கேட்கறாங்க. ஸோ 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து 11:05ல இருந்துட்டு 11:50 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் எழுதுங்க. ஸோ ஈச் 5 மார்க்ஸ், அந்த 5 மார்க்ஸ் வந்து நம்ம எழுதணும் 25 மார்க்ஸ்க்கு சரிங்களா. சோ அடுத்து 11:50ல இருந்துட்டு 12:50 1 hour பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், நெடுவினாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெடுவினாவை எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் செக் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். சோ இந்த 1 hour அப்படிங்கிறது தாராளமா 10. ஸோ 8 மார்க் அப்படிங்கிறனால 2 பக்கம் 3 பக்கம் எழுதணும்னு கிடையாது. நீங்க ப்ராப்பரா 1.5 to 2 pages வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ 8 மார்க்குக்கு கேட்கறாங்க. ஸோ முன்னுரை முடிவரை இருக்கும், இடையில 5-6 டாபிக் சப் ஹெட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கட்டுரை வடிவில் எழுதுங்க சரி. அதுக்கப்புறம் ஒரு 12:50ல இருந்து 1 o'clock ஒரு 10 minutes வந்து ரீசெக் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தரலையா அந்த இடத்துல நீங்க எழுதுறதுக்கு இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டைம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து எக்ஸாம் ஹால்ல சூப்பரா யூஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.